நேற்று ரிலீஸ் ஆயிருந்த கூலி படத்திலிருந்து சிக்கிட்டு, உண்மையிலே சிக்கிட்டு தாங்க. அது வந்து ஒரு தனி வைப்பை கொடுத்து இப்பொழுது வரைக்கும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் திரும்பவும் வந்து எல்லாருடைய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, 74 வயசுல இந்த மனுஷன் என்னையா இப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. அதையெல்லாம் மீறி இன்றைய 2K கிட்ஸ்ல வந்து இந்த அந்த அந்த ஒரு பீட்டை எடுத்து இன்னைக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக டி ராஜேந்தர் அவர்களுடைய முந்தைய அந்த சாங்கு, அந்த பிஜிஎம், அவர் பொண்ணை தகிட்ட 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 இதெல்லாம் எடுத்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அதான் அந்த மாஸ் தான். குறிப்பா கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் இணைஞ்சது. கூலி எப்படியாப்பட்ட படமாக வரும், தங்க கடத்தல பின்னணியாக வைத்து அந்த படம் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு பேன் இண்டியா படமா அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கூட ஜெய்ப்பூர்ல ரஜினிகாந்த் அமீர்கான் சம்பந்தப்பட்ட ஒரு காட்சிகள். அந்த ஜெய்ப்பூர்ல ரஜினிகாந்த் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் முன்னாடி அவ்வளவு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா வந்து டிக்கெட் வாங்கறதுக்கு என்ன படத்துக்கு புஷ்பா 2க்கு கவுண்டர்ல பயங்கர சண்டை. ஏன்னா பொதுவாகவே வந்து சவுத் இந்தியன் வந்து மதராசி அப்படின்வாங்க, வந்து நாட்டில் மொத்தமா வந்து மதராசின்னு வாங்க யாரா இருந்தாலும் வந்து. அப்படி ஒரு மதராசின்னு சொல்லப்பட்ட இந்த சவுத் இந்தியன்ஸை, அந்த சவுத் இந்திய கலைஞர்களை ஒரு பக்கம் புஷ்பா 2 வாங்கறதுக்காக கவுண்டர்ல அங்க அலம்போது ஒரு கூட்டம் ராஜஸ்தான்ல. ஜெய்ப்பூர்ல அதே ராஜஸ்தான்ல ரஜினிகாந்த் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் முன்னாடி ரஜினி ஷாப் அப்படின்னு அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு, கையெழுத்து வாங்குறதுக்கு, அவரை பாக்குறதுக்கு. இது எப்படி இந்த மாஸ் கிரியேட் ஆச்சு, இதெல்லாம் மீறி இந்த கூலி படம் எப்படி வரப்போகிறதுன்ற எதிர்பார்ப்பு இப்போ ஓவர் ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, இந்த சிக்கிட்டு இது கிட்டத்தட்ட இந்த வீடியோ பேசும்போது 5.5 மில்லியன் ஓடிட்டு இருக்கு. இது இன்னும் வைரல் ஆகிட்டே இருக்கு. வந்து அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து இந்த கொஞ்ச நேரம் ஓடுற இதை எடுத்து டீ கோட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து இதெல்லாம் மீறி எப்படியா அந்த மனுஷன் இன்னும் இளமையா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். இது தங்கங்கடத்துல ஒரு பின்னணியா வச்சு சத்யராஜ் உள்ள வந்திருக்கிறார். சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்குமான முரண்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் எலியும் புலியுமாக இருந்தவர்கள், தம்பிக்கு அந்த ஒரு மிஸ்டர் பாரத் மாதிரியான படங்கள்ல சத்யராஜோட ஆரம்பகட்ட காலங்கள் நடிச்சவர். அப்பதான் ரஜினி வந்து பீக்ல வளர்ந்துட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு தம்பிக்கு அந்த ஒரு சமயத்துல நடந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட ஏதோ சும்மா தமாஷ் பண்ணி சத்யராஜ அதாவது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அப்புறமா மிஸ்டர் பாரத் படத்துல சத்யராஜ் அப்பாவாவோ ரஜினி மகனாவோ நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் அப்போ ரொம்ப யங்ஸ்டரா இருப்பாரு, முடிதான் இருக்காது வந்து, ஆனா அப்பாவை நடிச்சிருந்தாரு. அப்போ அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலா வந்து எடிட் பண்ணும்பொழுது நிறைய, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் போகுது. அதனால நிறைய சீன்லாம் வந்து வெட்டணும், நீங்க கவுண்டமணி காமெடியெல்லாம் கூட நிறைய தூக்கி இருப்பாங்க அப்படின்னு எஸ்பிஎம் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து நிறைய சத்யராஜ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வந்து கத்திரி போடும்போது, எடிட் போடும்போது யாரோ அவர்கிட்ட போய் பத்த வச்ச ஒரு விஷயம், இதெல்லாம் தூக்க சொல்றது ரஜினி தான் அப்படின்னு. இது ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு புகைச்சலாக இருந்த ஒரு விஷயம். அதன் பிறகு காவிரி பிரச்சனையில வந்து பேச ஆரம்பிச்சு 2 பேரும் எதிரும் பெருமாக, நீ கன்னடா நான் தமிழன், அது மாதிரி பிரச்சனை. இன்னைக்கு ஒரு வயதுன்ற ஒரு காரணம் வந்தாச்சு. இன்னைக்கு வேற ஒரு லெவலுக்கு 2 பேருமே வந்துட்டாங்க. இப்ப சத்யராஜ் தமிழன், வீரத்தமிழன், அந்த தமிழன் இந்த தமிழன் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, நீங்க தெலுங்கு கன்னட படங்கள்ல, ஹிந்தி படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா கோலோச்சு கட்டிட்டு இருக்காரா. ரஜினிகாந்தும் ஒரு லெவலுக்கு மேல போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன சண்டை? ஓகே, இந்த கூலி படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் அதுல வந்து சத்யராஜ் நடிக்கிறாரு. திரும்பவும் சொல்லு, வில்லனா மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாகார்ஜுனா தான் வில்லன் அப்படின்னு சொல்லியாச்சு. நாகார்ஜுனா சம்பந்தப்பட்ட காட்சியெல்லாம் வைசாக்ல எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அமீர்கான் ஜெய்ப்பூர்ல, அமீர்கான் ரஜினி சம்பந்தப்பட்ட அந்த காட்சி இது ஏறக்குறைய ஏதாவது கடைசி ஷெட்யூல். இதன் பிறகு சென்னையில் ஸ்டுடியோவில் சில நாட்கள் படப்பிடிப்பு, அதோட வந்து டாக்கி போர்ஷன் முடிஞ்சாச்சு. இப்ப நீ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை நல்லபடியா பண்ணு. ஏன்னா லோகேஷ் கனகராஜோட மிகப்பெரிய பலமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் தாங்க. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய டைம் கொடுக்குறாங்க. மே மாதம் முதல் வாரத்தில் இந்த படம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மீறி நேற்று நீங்க பேசியிருந்தீங்க ரஜினியை பத்தி அப்படின்னு. நமக்கு சினிமா நண்பர்கள், ரஜினியுடன் பழகியவர்கள், இவங்கெல்லாம் ஒருத்தர நேற்று ஃபோன் பண்ணி சில சம்பவங்கள்லாம் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு மனுஷன் இந்த 74 வயசுலயும் இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ், இவ்வளவு பெரிய அமக்களம், இவ்வளவு பெரிய வைப் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பின்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்ல, அதெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து ஒன்னும் இல்லைங்க, வந்து கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆகச்சிறந்த மிகச்சிறந்த கவிஞர். வந்து ஒரு கவிஞருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் சினிமாவோட வரவேற்பு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, இது பெரும்பாலும் புலவர்கள் கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைவா சொல்ல, அரசர் காலத்திலே புலவர்கள் வந்து ரொம்ப இதுவா வந்து ஏதோ பரிசு வாங்கிட்டு போவாங்க, மன்னனை வந்து புகழ்ந்து பரிசு வாங்கிட்டு போவாங்க. புலவர்கள்னாலே அவங்க வந்து ஒரு ஏழ்மையில் உள்ளவர்கள் தான் அப்படின்னு. சரஸ்வதியை கொடுத்த அவர்கள் லட்சுமியை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அரசர்களே புலவர்கள் வந்தா முதல்ல அவங்களுக்கு கொடுத்து அமைச்சிருங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா பலிக்கும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்.
அப்படிதான் கவிஞர்களும் இருந்தாங்க. கவிஞர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, வந்து ஒரு ஜிப்பா போட்டுக்கின்னு ஒரு சைட்ல ஒரு பேக் மாட்டிக்கின்னு ஒரு கவிதை பேசிக்கின்னு ஏழ்மையோடு சேர்ந்து புலமையும் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு. ஆனால் கண்ணதாசன் அவர்கள் அவர் வீடு டி நகரில் நடேசன் பார்க்கு பின்னாடி, அவர் காலையில் பாட்டு எழுதுறதுக்காக வெளியே வர்றதுக்கு முன்னாடி 30 கார் நிற்குமா அங்கே வந்து. 30 காரும் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட கார். இது மிகைப்படுத்தி சொல்லலை, இது உண்மை. வந்து 30 கார் இருக்கும். கவிஞர் அவர்கள் வெளியே வந்து எந்த கார்ல ஏறுறாரோ அந்த கம்பெனிக்கு தான் பாட்டு. ஒரு கவிஞனுக்கு இதை விட நாங்க பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? 30 கம்பெனி வெயிட்டிங்ல இருக்குது. எந்த கார் டோரை திறக்கிறாரோ அவ்வளவுதான், மீதி 29 கார் கிளம்பி போயிட வேண்டியதான், நாளைக்கு வரல அப்படின்னு. டக்குன்னு அந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பான், அவன் போய் லேண்ட்லைன்ல தான் அப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அல்லது அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கவிஞர் ஏறிட்டாரு, நீங்க மியூசிக் டைரக்டரை ஸ்டுடியோவை ரெடி பண்ணுங்க, கம்போஸ்க்கு ரெடி பண்ணுங்க. அப்படியேப்பட்ட கவிஞர் வந்து பில்லா படத்திற்கு பாட்டு எழுத போறாரு. கே பாலாஜி தயாரிப்பு. கே பாலாஜியும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவ்வளோ ஒரு நட்பானவர்கள். அப்ப வந்து கே பாலாஜி ரொம்ப தயக்கமா, ஏன்னா ஒரு முசுக்குன்னு கோபம் வந்துடும் அவருக்கு, கண்ணதாசன் அவர்களுக்கு. அப்ப மெதுவாக சொல்றான், சார் நம்ம படத்து ஹீரோ ரஜினி, அதுக்கு என்ன அப்படின்னு இல்லை, இவரை பத்தி இப்போ நிறைய தப்பா பேசிட்டு இருக்காங்க, தப்பா எழுதிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து மனநிலை சரியில்லை, இவருக்கு எங்க போனாலும் கலாட்டா பண்றாரு, இவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அவர் இமேஜை கொஞ்சம் கூட்டுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னு தயங்குது. எழுதிடலாமே, நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு அந்த தம்பி, நல்லா பண்ணிட்டு இருக்காரு, எழுதிடலாமேன்னு சொல்லிதான் நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊர் இருக்கு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேர் இருக்குன்னு ஒரு சாங் வந்து பில்லாவில். இது கவிஞர் எழுதுனது. எப்படியாப்பட்ட ஒரு மனசு பாருங்க, ஒரு மனிதனுக்கு அங்கிருந்து கொண்டு வர விஷயம். அதனால்தான் பெரும்பாலும் யார் காலையும் விழாத ரஜினிகாந்த் வந்து கண்ணதாசன் காலில் விழுந்திருப்பார். இப்போ ஒரு இது உண்டு. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் பாரதிராஜா அவர்கள் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தார், நிழல்கள் படம் எடுத்துட்டு லாஸ், நிழல்கள் படம் சரியா ஓடல, சொந்த படம். பஞ்சவர்ணாச்சலம் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், என்னென்ன இது மாதிரி ஓடல அப்படின்போது ரஜினி வச்சு ஒரு படம் எடுன்றாரு, சொந்த படம் தயாரி. ரஜினி வச்சான்னு, ஏன்னா பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, இல்லை நான் பேசுற சரியா வரும் அப்படின்னு. அட நீங்க என்னென்ன பெரிய சம்பளம், பேசிக்கலாம் விடு பாரதி அப்படின்றாப்புல. முடிவாவது பேசுறாங்க. இவர் வந்து ஒரு கவர்ல பாரதிராஜா வந்து ஒரு அட்வான்ஸ் பணத்தை ஒரு பையில எடுத்துன்னு ரஜினிக்கு பார்க்க போறாரு. பார்த்துட்டு ஒரு லைன் சொல்றாரு, சூப்பர் 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 சார்ன்றாரு. சரி எதுனாது அப்படின்றாரு. சார் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு, வைங்க அதை வைங்கன்ட்டு பாரதிராஜாவோட பேக்கெட்ல இருந்து கையை விடுறாரு. ஒரு 2 ரூபாய் வருது, இதை நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன், படம் முடிஞ்சது மற்றது பேசிக்கலாம். காரணம் என்னன்னா, 16 வயதிலேன்னு ஒரு படம், கமலஹாசன் அதில் வந்து சப்பானியாக நடிச்சிருந்தாலும் பரட்டை அப்படின்ற ஒரு இடத்தில் இது எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட இருந்த கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்ற வந்து ரஜினி வச்சு பேச வைக்கிறாங்களே, அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒரு இயக்குனர். முதல் படம் வேற வந்து அவருக்கு, அதுவும் என்ன போய் சொல்லியிருக்காரு, இது ஆர்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் நாங்க, அதனால வந்து சம்பளத்தை கொஞ்சம் கம்மியா வாங்கிக்கங்கன்னு அப்பயே சொல்லி இது பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஒரு 2 ரூபாய் வெறும் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. படம் பேர் வந்து கொடி பறக்குது, போயிட்டு இருக்கு, படம் சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து, ரஜினி ஒரு இடத்துல எங்க பாரதிராஜா மீது ஒரு ஆளுமையான மனிதர் மாறுறாருன்னா குழுமணாலில ஷூட்டிங். அப்ப என்னாச்சு, குழுமணாலில அங்க இருக்கிற சமையல்காரர்களை இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவுட்டோருக்கு வந்து வெளியே இந்த காஷ்மீர், குழுமணாலி, டெல்லி இங்கெல்லாம் போகும்போது நிறைய பேருக்கு அந்த ஃபிளைட் சார்ஜ் போட்டு கூட்டு போனதுக்காக வந்து கம்மியான ஆட்கள் கூட்டு போவாங்க. அப்ப அங்க இருக்கிற சமையல்காரர்களை வச்சுக்கும் பொழுது பெப்சி யூனியன்ல இருந்து இங்க இருக்கிற சமையல்காரர்கள்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க. பெப்சில இருந்து யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, பெப்சி தொழிலாளர் கூட்டமைப்புல இருந்து யாரும் அந்த கொடி பறக்குது படத்துக்கு ஒத்துழைப்பு கூடாதுன்னு. அப்ப என்னன்னா இந்த இது சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு சாங், அப்போ அதை ஷூட் எடுக்க வேண்டியது, குரூப் டான்சர்ஸ் வரமாட்டேன்ட்டாங்க. டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் அவர் போயிட்டாரு. இல்லை சார் டான்சர்ஸ் குரூப் டான்சர்ஸ் வரமாட்டேன்னா ரஜினிக்கு பதட்டம் ஆயிடுச்சு. என்னென்ன எப்படி குரூப் டான்ஸர் இல்லாமல் எப்படி 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 சார் எப்படி சார்ன்றாரு. சார் இருங்க பண்ணலாம், ஒன்றும் இல்லை, பேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். பேக்கப் பண்ணிட்டு போயிட்டா நஷ்டம். இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் லொக்கேஷன் காசு கட்டியாச்சு, எல்லா இதுவாகிடுச்சு, இங்கே ஷெட்யூல் போட்டாச்சு, ஹோட்டலுக்கு முன்கூட்டியே பேமெண்ட் கொடுத்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம், யோசனை பண்ணலாம்னு இவர் ரஜினி அது எவ்வளோ நேரம் ஆகும் இதை முடிக்கிறதுனா, ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க ரஜினி அப்படின்றாரு. உட்காந்துட்டாரன், போய் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் பாரதிராஜா வந்து டக்குன்னு ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இங்கே மார்க்கெட்டில் போய் ஒரு 20 படம் நல்ல மெல்லிசா போய் வாங்கிட்டு வாங்க. 20 படம் வாங்கிட்டு வராங்க. இவருக்கு ரஜினிக்கு ஒன்றுமே புரியலையா என்னன்ட்டு 20 படம் வாங்கிட்டு சரி மாஸ்டர்கிட்ட பேசியாச்சு. பேசி சாங்கு சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் பண்ணும்போது
இந்த குரூப் டான்ஸருக்கு பதில் அந்த சேலைகளை தூக்கி போட்டு பறக்க விடுவாங்க, பறக்க விட்டு எடுத்திருப்பாங்க. வந்து நீங்க அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கூட வேற லெவல்ல இருக்கும். வந்து இது அப்போ வந்து ரஜினி செட்டுக்குள்ளே கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன காரணம்னா இதுதான் சமயோஜித புத்தி, இதுதான் கேப்டன் ஆப்ஷிப். ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து பின்வாங்க கூடாது, என்ன பிரச்சனை வந்தாலும். வந்து அது ரஜினிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அது அதன் பிறகு வந்து ரஜினிக்கும் பாரதராஜாவுக்குமான முரண்பாடுகள்லாம் சில விஷயங்கள்லாம் ஏற்படுது. இந்த காவிரி பிரச்சனை, கன்னட தமிழர் இதெல்லாம் உண்டாச்சு. வந்து ஆனாலும் வந்து ரஜினியும் அவரை வந்து தலைவரும் கூப்பிடாரு, பாரதராஜாவும் தலைவரும் கூப்பிட்டாங்க. அப்பவே 2 பேரும் தலைவா தான் பேசிப்பாங்க. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த இடம் வந்து அவ்வளவு சீக்கிரம் ரஜினிக்கு மேல வந்து டக்குலாம் வந்து கிடைக்கலைங்க. அந்த கிடைச்ச இந்த இடம் இந்த 74 வயசு வரைக்கும் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. கே.எஸ். ரவிக்குமார் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு கதை ரெடி பண்ணிட்டேன், கதை ரெடி பண்ணி ரஜினி சார்கிட்ட இந்த கதை சும்மா இருக்கும்போது சொல்றேன், அந்த லைன் சொல்றேன், நல்லா இருக்கு சார் அப்படின்ற. நல்லா இருக்கு யாருக்கு? கமல் சாருக்கு சொல்லலான்னு இருக்க. ஓகே அப்படின்னு அவர் வந்து என்னை சொந்த படமாக தயாரிக்க சொல்றாரு. தரமாக தயாரிச்சுங்க, ரைட்டு, இந்த கதை நல்லா ஹிட் ஆகுங்க அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து பேர் தெனாலின்னு வைக்க சொல்லுங்க. இதை நான் சொல்லாதீங்க, கமல் கண்டிப்பாக ஒத்துப்பாருன்னு. அதே போல இதுக்கு என்ன படம் பேர் வைக்கலாம் அப்படின்னா தெனாலின்னு இவர் சொல்றாரு. படம் வந்து முடிஞ்ச பிறகுதான் ரஜினி சாரோட டைட்டில் அப்படின்னு அவர் சொல்றாரா, கமலுக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுதான். என்னன்னா அதே போலதான் வந்து ஜக்குபாய் படம் வந்து டிராப் ஆகி போகுது. அவர் சந்திரமுகியில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரஜினி. முதல் நாள் ஷூட்டிங்கு அன்னைக்கு, சந்திரமுகி முதல் நாள் ஷூட்டிங் அன்னைக்கு தினத்தஞ்சில் ஒரு விளம்பரம் வருது, அஜித்தை வச்சு காட்ஃபாதர் அப்படின்னு. அதுதான் பின்னாடி வந்து வரலாறுனாச்சு. ஏன்னா அப்போ தமிழில் பேர் வைக்கணும்னு வந்தப்போ முதல்ல காட்ஃபாதர்னு வச்சாச்சு. உடனே ரஜினிகிட்ட இருந்து ஃபோன் வருதான், கே.எஸ். ரவி சார் என்ன காட்ஃபாதர் அது அப்படின்றாரு. வந்து சார் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் சார், ஒரு அப்பா 2 மகன்கள் சமர்ப்பு. ஓ, நான் மானசான்னு அதுக்கு டைட்டில் வைக்க சொன்னேன். அதே தான் சார் அப்படின்னு. ஏங்க என்னங்க வந்து ஜக்குபாய் உடனே டிராப் ஆயிடுச்சுன்னா இந்த கதையை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் பண்ணியிருக்க மாட்டேனா? இதெல்லாம் என்னங்க ஓர வஞ்சனை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கதை மீது ஒரு கதையை வந்து யானை மாதிரி மைண்ட்ல வச்சிருக்காரு பாருங்க. சொன்னது வந்து ஒரு அவுட்லைன் தான், அந்த அவுட்லைனை உள் வாங்கிக்கிட்டு அப்போ சொன்னதுதான் வந்து யார் பண்றாரு, அஜித்தா. ஓகே, இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அந்த காட்ஃபாதர் தான் பின்னாடி வரலாறுன்னு ஆச்சு. இந்த வரலாறு படத்தில் தான் நடிக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இவ்வளவு படம் நடிச்ச பிறகும் பாத்தீங்களா. இதுதாங்க ரஜினியோட பெரிய பலமே. வந்து திரும்ப அது இருக்கிறதுக்கான காரணமா தான். ஏதோ முதல் பட ஹீரோ மாதிரியே போய் செட்டுக்குள்ள போற ஒரு விஷயம் தான். கூலி கூட பாத்தீங்கன்னா நிறைய டிகோட் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்கு. நான் கூட ஒரு சேனல்ல கூட பேசுறது வந்து இந்த 14-21 அப்படின்ற ஒரு பேட்ச். இப்பெல்லாம் பேட்ச் எல்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த கூலிக்கு வந்து பேட்ச் கொடுப்பாங்க. வந்து இப்பெல்லாம் வந்து நீங்க கை ரேக வைக்கிற மாதிரி நவீன வசதி எல்லாம் வந்துருச்சு. நீங்க வந்து அப்பெல்லாம் பேட்ச் தான். நீங்க ரயில்வேல சுமை தூக்கும் தொழிலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல யூனிஃபார்மு, அந்த பித்தளையில அந்த பேட்ச் இருந்தால் தான் அவங்களை வந்து சுமை தூக்கே விடுவாங்க. அவங்க தான் அது அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அவங்க. அதே போல தான் ஆர்பரில் மூட்டை தூக்குறவங்களும். இவருக்கு பழைய படத்தில் தேங்காய் சீனிவாசன் இவருக்கு இருக்கிற படத்தில் 786 இருக்கும். 786 இஸ்லாமியர்களுடைய மிக ஒரு பற்றான ஒரு எண்ணு. வந்து அந்த எண்ணு வந்து ரொம்ப லக்கின்னு வாங்க, அவங்க விடவே மாட்டாங்க அதை வந்து. ஏன்னா நான் வந்து பேஜர்னு ஒன்று வச்சுருந்தேன். அப்போ அந்த பேஜர் வச்சிருந்தப்ப அதனுடைய தொடக்கமே 786 வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்லாமிய நண்பர் அதை வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கினார். வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கினார். சொல்றதுக்கு காரணம் அதை வச்சிருப்பாரு. அது இப்போ வந்து 14-21 அந்த கூலியில வந்து ஒரு பேட்ச் ஒன்று இருக்கு. என்னங்க அது என்ன டீகோட் பண்ணியிருக்காரு, என்ன விஷயம் அதில் வந்து இருக்குது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா, இது தங்கம் கடத்தல் சம்பந்தமான விஷயம். கோல்டுல வந்து 14 கேரட் 21 கேரட்னு இருக்குது. 14 கேரட் வந்து பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரியில இருக்குது. சுத்தமான தங்கம், ஒரிஜினல் தங்கம், கலப்படமே கிடையாது. அதில் நீங்க ஒரிஜினல் தங்கத்துல எதுவுமே பண்ண முடியாது. வந்து அதுல வந்து செம்பு சேர்க்கணும், சில இதுவெல்லாம் சேர்க்கணும், அப்பதான் நகை செய்ய முடியும். அப்ப 21 கேரட் எங்கன்னா ஏஷியா, யுஎஸ், சைனா இங்கெல்லாம் இருக்கு. இதை வச்சு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது போல நிறைய படத்துல இன்னும் வர ஒவ்வொரு அப்டேட்டா வர நிறைய டீகோட் பண்றதுக்கான விஷயம்லாம் இருக்குது. இப்போ இந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் டிஆரோடைய குரல் இது எந்த அளவுக்கு வைப் ஆகிட்டு இருக்கோ, அடுத்து வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும், அப்புறம் ஒரு போஸ்டர் வரும், அப்புறம் ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரும், அப்புறம் டீசர் வரும், அப்புறம் ட்ரெய்லர் வரும். நெருக்கமாக கண்டிப்பா ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும். அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினியுடைய ஸ்பீச் ஒரு தெரிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். காத்திருக்கிறேன். நன்றி.